ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஏகே. வெல்கம் டு ஃபுட்டேஜ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதுக்கு நம்ம மாஸ்க் போடணும், இந்திய தேசிய கீதத்தை எவ்வளவு நேரத்தில் பாடி முடிக்கணும், மாட்டு வண்டியை தயாரிக்க எந்த மரத்தை பயன்படுத்துறாங்க, இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இருக்கிற உலக சூழ்நிலை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். கொரோனான்ற ஒரு கொடிய வைரஸ் உலகத்தை அச்சுறுத்துது. இது மட்டும் இல்லாம இந்த வைரஸ் மேலும் பல வகையில மாற்றம் அடையுதுன்னு சொல்றாங்க. இதை கட்டுப்படுத்த ஒரே வழி வெளியே போனா மாஸ்க் போட்டு போகணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கையால நல்லா கழுவணும், தனித்திருப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எதுக்கு மாஸ்க் போடணும்டா, ஒரு மனிதன் தும்மும் போது அந்த தும்மல்ல இருந்து 40,000 திரவ துளிகள் வெளியே வருமாம். ஒரு மனிதன் இருமும் போது அந்த இருமல்ல இருந்து 3000 திரவ துளிகள் வெளியே வருமாம். இது மட்டும் இல்லாம நம்ம சாதாரணமா பேசுறோம்ல, அது மூலமா 600 திரவ துளிகள் வெளியே வரும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சோ இதனாலதான் வெளியே போனா மாஸ்க் போடணும், நல்லா கையை கழுவணும், அதுவும் இல்லாம தனித்திருப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. மரங்கொத்தியை நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மரங்கொத்தி இருக்குல்ல, அது ஒரு செகண்டுக்கு 20 முறை மரத்தை கொத்துமாம். அதாவது தொடர்ந்து 20 முறை மரத்தை கொத்தும்னு சொல்றாங்க. ஒரு செகண்ட்ன்றது கையில நம்ம சொடக்கு போடுவோம்ல, அதான் அந்த ஒரு செகண்ட்ல 20 முறை மரத்தை கொத்தும்ன்றது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த காலத்துல மாட்டு வண்டி தான் அதிகமா இருக்கும். ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் வரணும்னாலும் அந்த மாட்டு வண்டியை வச்சு தான் போவாங்க வருவாங்க. இது மட்டும் இல்லாம மாட்டு வண்டியை நிறைய வேலைகளுக்கும் பயன்படுத்துவாங்க. இந்த அளவுக்கு இந்த மாட்டு வண்டியை பயன்படுத்தியும் அது பல வருஷங்களுக்கு உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஆனா அந்த மாட்டு வண்டியை எந்த மரத்தை வச்சு தயாரிப்பாங்கன்னு தெரியுமா? கருவேல மரம் தான். அந்த அளவுக்கு அந்த கருவேல மரம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அந்த காலத்துல நிறைய பொருட்களுக்கு, அதாவது மண்வெட்டி, அருவார்கள், இந்த மாதிரியான பொருட்களுக்கு கைப்பிடியா பயன்படுத்துவாங்களாம். மனிதர்களும் சரி, விலங்குகள், பறவைகளும் சரி, தூங்கும் போது படுத்துக்கிட்டு தானே தூங்குவோம். ஆனா அந்த விலங்குகள்ல ஒரு விலங்கு மட்டும், நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விலங்கு நின்றுகிட்டு தான் தூங்குமாம். அந்த விலங்கு வேற எதுவும் இல்ல, குதிரை தான். குதிரை எப்பவுமே நின்றுகிட்டு தான் தூங்குமாம், படுத்துக்கிட்டு தூங்காதாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த பாட்டை இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பள்ளிகள்லையுமே பாடுவாங்க. அது வேற எந்த பாட்டும் இல்லை, இந்திய தேசிய கீதம் தான். இந்திய தேசிய கீதத்தை நம்ம பள்ளி பிரேயர்ல பாடுவோம். அது பாடும்போது எவ்வளவு நேரத்தில் பாடி முடிக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது 52 வினாடிக்குள்ள பாடி முடிக்க வேண்டுமாம். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கங்காரு கேள்விப்பட்டிருக்கீங்களே, அந்த விலங்கு எவ்வளவு பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது 2 காலில் தான் நிற்கும். அப்படி நிற்கும் போது மேக்சிமம் ஒரு சராசரி மனுஷனோட ஹைட்ல இருக்கும். அது மனுஷனை அடிச்ச, மனுஷங்கிட்ட அடி வாங்கின வீடியோ காட்சிகளையும் பார்த்திருப்போம். இப்படிப்பட்ட கங்காரோட பிறந்த குட்டியை நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்ப காமிக்கிறேன் பாருங்க. என்னடா இவன் ஏதோ பள்ளி போட்ட குட்டி எடுத்துட்டு கங்காரு குட்டின்னு சொல்றான்னு நினைக்காதீங்க. இது கங்காரு குட்டி தான். இந்த குட்டிகள் பிறக்கும் போது 1 இன்ச் அளவுல மட்டும்தான் இருக்குமாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபுட்டேஜ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.